இந்த வீடியோல கிளாஸஸ்ல ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டா வந்து தேவையில்லைன்னா நம்ம அதை ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியாகவும் இல்லை ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்லேயே போடலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டா எப்போ தேவையில்லையோ அந்த டேட்டா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படாது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ் கீவேர்ட், கிளாஸ் நேம் வந்து யூசர்னு கொடுக்குறேன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் நேம் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்னு கொடுக்குறேன். உள்ள வந்து ஒரு அலர்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளவே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இட்செல்ஃப்குள்ளவே இருக்கும். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்லேயும் கொடுக்கல. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸாலையும் இந்த மெத்தட்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. யார் இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸால் மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வெளியே வந்து கிளாஸ் வந்து போடுற யூசர் ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். அலர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களும் இந்த யூசரும் சேமான்ட்டு. ஸோ ட்ரூன்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் தான் இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறாரு. ஓகே, இதே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். லெட் u equal to new keyword user constructor function u dot static என்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா u dot static method is not a function. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஒரு டைப் எரர் வந்து வருது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டால் இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து யூசர் டாட் ப்ரோட்டோடைப்னு கொடுக்குறேன். டாட் ஸ்டாட்டிக் மெத்தட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னால் அந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ அப்போவும் எனக்கு இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த ஆப்ஜெக்டை வச்சு அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் என்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் வருது. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த மெத்தட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இட்செல்ஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஸ்டாட்டிக் மெத்தட் யூசிங் ஸ்டாட்டிக் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள், கிளாஸ் யூசர். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னு இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இட்செல்ஃப்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல யூசர் டாட்
static method. ஸோ இது வந்து வெளியே கொடுக்கணும். user dot static method ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளவே கொடுக்கலாம். யூசர் கிளாஸ் யூஸ் பண்ணி டாட் ஸ்டாட்டிக் மெத்தட் நேமில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். alert this user. இப்போ வந்து யூசர் டாட் ஸ்டாட்டிக் என்ற மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சின்டாக்ஸ் எரர். ஸோ நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், கிளாஸ்க்கு வெளியே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூன்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ நான் எங்கே இந்த மெத்தடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் இட்செல்ஃப்லே கிரியேட் பண்ணியிருக்கேன். யூசர்ன்ற கிளாஸ் இட்செல்ஃப்லே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மெத்தட் ஸ்டாட்டிக் என்ற மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, சேம் இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணாமலே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்குள்ளே கொடுக்குற அந்த டேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த டேட்டா வந்து எப்போ தேவைப்படாதோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். யூசர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் u டாட் ஸ்டாட்டிக் என்ற மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரூன்னு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷனு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இட்செல்ஃப்லே இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்டாலையும் அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோடைப்பில் இருக்காது. அதனால தான் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து கால் பண்ண முடியாது. இப்போ கால் பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரோட்டோடைப் டாட். இப்போ வந்து பார்க்கலாம், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் டாட் ஸ்டாட்டிக் மெத்தட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் வருது. ஓகே, ஸோ இந்த லைனு எனக்கு எரர் வருது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இங்கே நான் யூசருக்கு கொடுத்ததுனால ஃபால்ஸ்னு வருது. ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூ. ஸோ இப்போ எனக்கு ட்ரூன்னு வருது. ஓகே, ஸோ நான் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது. ஓகே, நான் ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஆப்ஜெக்டை வந்து கால் பண்ண முடியும். ஓகே, பட் கிளாஸில் டேரெக்டாக நம்மளால் அந்த மெத்தடை வந்து கால் பண்ண முடியாது. இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது. ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தட்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி கொடுத்தா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட், ஆப்ஜெக்டால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்டால் கால் பண்ண முடியாது. நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் அதே ஃபங்க்ஷன் நான் கிளாஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது. ஓகே, ஸோ அலர்ட் ஹலோ,
ஸோ நமக்கு அதில் ஒன்று வந்து யார் கால் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதே வந்து கிளாஸ் டைரெக்டாக நான் அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுற பாருங்க. அதில் ஒன்று வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ டைரெக்டாக நம்மளால் கால் பண்ண கூடிய ஒரே ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டால் மட்டும்தான் கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பாசிங். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வேல்யூவை எப்படி பாஸ் பண்ணுறது. கிளாஸ் ஒன்று போடுறேன், யூசர் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ரிட்டர்ன் இல்லை கிரீட்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ் நேம் வந்து கிரீட். ரிட்டர்ன் வெல்கம். ஓகே, அந்த வெல்கம் என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூவாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரீட் டாட் டீட்டெயில்ஸ். ஃபங்க்ஷன் நேமை வந்து மெசேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எம்எஸ்ஜி அலர்ட் ஃபங்க்ஷனில் எம்எஸ்ஜின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம்னு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஜி ஈக்குவல் டு நியூ கிரீட் ஜி டாட் மெசேஜ் என்ற மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெல்கம்னு டிஸ்பிளே பண்ணுது. இது யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன்னு ஒரு டைப் எரர் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போ அந்த டேட்டா தேவைப்படாதோ, அதாவது அந்த டேட்டா வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையே இல்லை, எப்போவுமே தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி டேட்டாவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்லையோ இல்லை ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிலையோ கொடுக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ஜெக்ட் பாசிங். ஸோ கிளாஸ் யூசர் உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் திஸ் டாட் நேம் வந்து நேம். ஸோ இந்த இடத்துல நேம் கம்மா ஏஜ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷன் நேம் console.logல நேம் ஈக்குவல் டு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா user1 ஈக்குவல் டு நியூ யூசர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ABC 25 ஏஜ். நெக்ஸ்ட் வந்து யூசர் கிளாஸ் மூலிமா டீட்டெயில்ஸ் என்ற மெத்தடை வந்து
ஆக்சஸ் பண்ணுறேன். ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா user1 என்ற ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல user1 நேம் வந்து பார்த்தீங்கன்னா $, user1 என்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஈக்குவல் டு $, user1 என்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கீவேர்ட், கிளாஸ் நேம் வந்து ஆர்டிக்கல்னு கொடுக்குறேன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏபிசின்னு கொடுக்குறேன். இந்த பப்ளிஷர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டேட்டா வந்து எனக்கு ஆப்ஜெக்டில் தேவைப்படாது. ஓகே, ஸோ இந்த டேட்டா ஏபிசி என்ற டேட்டா ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கலாம். ஸோ இது ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டினா கிளாஸ் இட்செல்ஃபில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற டேட்டா வந்து ஆப்ஜெக்டால் அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் உள்ள வந்து டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டேட் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டைட்டில் என்ன வேல்யூ இருக்கோ டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். டேட் என்ன வேல்யூ இருக்கோ டேட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆர்டிகல்ஸ் அரேயில் கொடுக்குறேன், ஏன்னா மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் கொடுக்கறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஆர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து HTML. டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நியூ டேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இயர் வந்து 2021, அதாவது மந்த் வந்து பார்த்தீங்கன்னா February, 0னா January, 1னா February, டேட் வந்து 22ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நியூ ஆர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் CSS டேட் 2020 0ன்னு கொடுக்குறேன். டேட் வந்து 7. ஸோ இந்த இடத்துல கம்மா வரணும். நெக்ஸ்ட் வந்து நியூ ஆர்டிக்கல் JavaScript நியூ டேட் 2019 6/7. நெக்ஸ்ட் வந்து நியூ ஆர்டிக்கல் React.js நியூ டேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டேட் வந்து 2020 11/11. நெக்ஸ்ட் வந்து நியூ ஆர்டிக்கல் Node.js date constructor function 2019 04. Next one the new article MongoDB new date constructor function 2015
3 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 6 ஆப்ஜெக்டில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து 6 ஆப்ஜெக்ட்டையும் ஒரு அரேயில் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து சார்ட் ஆகணும். ஸோ சார்ட் ஆகிறதுக்கு ஆர்டிகல்ஸ் டாட் சார்ட் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட் கம்பேர்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேம் ரிட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கிள் ஏ, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கிள் பி. ஸோ ஆர்டிக்கிள் ஏ மைனஸ் ஆர்டிக்கிள் பி. ஸோ சார்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு இங்கே பேரண்டசிஸ்குள்ளே அந்த மெத்தட் வந்து போடணும். ஸோ ஆர்டிக்கல் அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இட்ஸெஃப்ல இருக்கிறதுனால கிளாஸால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்டிக்கல் டாட் கம்பேர் மெத்தட் இங்கே வந்து பேரண்டசிஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஓகே, 2 ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால அதில் எனக்கு டேட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டேட் மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ 2 வேல்யூவும் மைனஸ் பண்ணும். வர ரிசல்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஏ டாட் டேட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஓகே, என்னோடய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் 0 வந்துச்சுன்னா இதில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் பி டாட் டேட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆர்டிகல்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் ஃபார் ஈச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். கால் பேக் ஃபங்க்ஷன் வேல்யூன்ற ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ உள்ளே வந்து கன்சோல் டாட் லாகில் $sign வேல்யூ டாட் டைட்டில் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு CSS, HTML, React JS. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், CSS, HTML இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MongoDB இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன், சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MongoDBயில் இருக்குது. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து 2015 இருக்கிறதுனால அது என்னோட லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Node.js, ஏன்னா இது 2019 இருக்குது, ஜனவரி மந்த்னால எனக்கு செகண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வரும், ஏன்னா அது 2019 6வது மந்த் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CSS, HTML, React JS. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படாது. ஓகே, இந்த ரிட்டர்ன் ஆகிற அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் 0ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எப்போ தேவையோ அதை வந்து அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிட்டு வர வேல்யூவை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பட் அது அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஆர்டிக்கிள் என்ற கிளாஸால் மட்டும்தான் அந்த பப்ளிஷர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்.
டாட் பப்ளிஷர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இதை வந்து கன்சோல் டாட் லாகில் போடுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஆர்டிக்கல் டாட் பப்ளிஷர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பப்ளிஷர் ஈக்குவல் டு $. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் வந்து ஏபிசி. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து எனக்கு ஷார்ட் ஆகி டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இதான் இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸோட யூஸ். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து ஆர்டிக்கல், உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், நெக்ஸ்ட் வந்து டேட். ஸோ திஸ் டாட் டைட்டில் வந்து டைட்டில், நெக்ஸ்ட் வந்து திஸ் டாட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து போடுறேன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கிரியேட் டுடேஸ் அப்படின்றது என்னோட ஸ்டாட்டிக் மெத்தட். ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் இருக்கணும். ஸோ நியூ கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி ரிட்டர்ன் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் போடுறேன். ஸோ ஆர்டிக்கல் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கிரியேட் டுடேஸ் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த திஸ் கீவேர்டில் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ யார் கால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆர்டிக்கல் என்ற கிளாஸ் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த இடத்துல திஸ் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் கொடுக்குறேன். ஆங்குலர் நெக்ஸ்ட் வந்து டேட். ஸோ ரிட்டர்ன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கீவேர்டு யூஸ் பண்ணதுனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அலர்ட் ஆர்டிக்கல் என்ற ஆப்ஜெக்டில் வந்து டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து அசஸ் பண்ண முடியுதா இல்லையான்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு எனக்கு அலர்ட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு நியூவாக ஏதாவது கிரியேட் பண்ணோன்னா, ஒரு நியூ ஆப்ஜெக்டாக ஏதாவது கிரியேட் பண்ணோன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் என்ட்ரிஸில் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நம்ம அந்த டேட்டாபேஸில் சர்ச் பண்ணுறதோ இல்லை சேவ் பண்ணுறதோ, ஒரு ஆப்ஜெக்டை சர்ச் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை சேவ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறதோ. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டாட் ரிமூவ் ஸ்டாட்டிக் மெத்தட் ஐடி வந்து 234. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து எப்படி இன்ஹெரிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அனிமல். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். பிளேஸ் வந்து இந்தியா. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம், நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட். ஸோ திஸ் டாட் நேம் வந்து நேம், திஸ் டாட் ஸ்பீட் equal to speed. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டைகர் என்ற கிளாஸ் வந்து போடுறேன். சைல்டு கிளாஸ். எஸ்டன்ஸ் பேரண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல். ஸோ உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் ஸ்பீட்
சூப்பர் மெத்தட் நேம் ஸ்பீட். சூப்பர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது நேம் அண்ட் ஸ்பீட் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டைகர்ஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். அரேல கொடுக்குறேன். ஸோ நியூ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் டைகர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். சாரி, இங்கே ஒயிட் டைகர் கிடையாது, இங்கே வந்து டைகர் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் வந்து 44 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நியூ டைகர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் டைகர். ஸ்பீட் வந்து 45. இங்கே கம்மா வரணும். ஸோ 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட போட்டுடலாம். நியூ டைகர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நேம் வந்து பிளாக் டைகர் 55. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த டைகர்ஸ் என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் ஆகணும். ஸோ டைகர்ஸ் டாட் ஷார்ட் என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸில் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட் கம்பேர் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல அனிமல் கிளாஸ் டாட் கம்பேர் என்ற மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அனிமல் ஏ. நெக்ஸ்ட் வந்து அனிமல் பி. ஸோ ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா அனிமல் பி ஃபர்ஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறமா அனிமல் ஏ. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். எந்த வேல்யூஸ்க்குன்னா ஸ்பீட். ஸோ ஸ்பீடில் தான் எனக்கு நம்பர் இருக்குது. ஸோ ஸ்பீட் பார்த்து எனக்கு ஷார்ட் ஆகணும். ஸோ டாட் ஸ்பீட் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் ஆகிருக்கும் டிசெண்டிங் ஆர்டரில். அப்போ எனக்கு எவ்வளோ யாருக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டைகர்ஸ் டாட் ஃபார் ஈச் மெத்தட். உள்ள வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஆர்குமெண்ட்டில் வேல்யூ. ஸோ உள்ள வந்து கன்சோல் டாட் லாகில் $sign ரன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரன் என்ற மெத்தட் வந்து எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணுறேன்னா டைகர்ஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணுறேன். ஸோ டைகர்ஸில் வேல்யூன்னு கொடுக்குறேன். ஸோ வேல்யூ தான் என்னோட ஆப்ஜெக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் என்ற மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரன் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு 0 என்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திஸ் டாட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஸோ எனக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது ஷார்ட் ஆகிட்டு வரும்போது 55 வரும். ஸோ 55 + 0 55 ஸ்பீடில் என்ற ப்ராப்பர்ட்டியில் 55 என்ற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் $sign this dot name comes with speed $sign this dot speed.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல டைகர்ன்றது என்னோட கிளாஸ் சப் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் வந்து டாட் பிளேஸ் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுறேன், அலர்ட்டில் போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர் கம்ஸ் வித் ஸ்பீட் 55. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் டைகர் வந்துருக்கு. அதுக்கப்புறமா தான் ஒயிட் டைகர் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்டாட் அப்படின்னு கொடுத்துட்டு $, எல்டாட் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் டைகர், நெக்ஸ்ட் ஆரஞ்ச் டைகர், அதுக்கப்புறமா ஒயிட் டைகர். ஓகே, ஸோ இதை வந்து நான் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இப்போ ஒயிட் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா 44 km/h ஸ்பீடில் ஓடுது. ஆரஞ்ச் டைகர் 45, 55 பிளாக் டைகர். ஓகே, ஸோ எந்த டைகர் வந்து அதிகமான கிலோமீட்டர் வேகத்தில் பர் ஹவருக்கு ஓடுதோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டில் வராங்க. ஓகே,